வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. செப்டம்பர் 21 இன்னைக்கு இன்டர்நேஷனல் பீஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இந்த இயற்கையை நம்ம அழிச்சிடும், அந்த அளவுக்கு நம்ம குடும்பப்படுத்தி வச்சிருக்கோம் இந்த இயற்கையை. அதுக்குள்ளே நீங்கள் ஏன் இப்போ சண்டை போட்டு அழிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை முன்வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே ஒத்துமையாக இருக்கணும், இந்த தீவிரவாத இயக்கம்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1981 இதுக்கான ஒரு கூட்டமைப்பாகவும் இதை ஒரு டேவாகவும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டை கோபுர தாக்குதல்னு சொல்லிட்டு அமெரிக்காலேயே நடந்துச்சு. ஒரு 19 பேர் சேர்ந்து விமானத்தை கடத்த, அதுக்கப்புறம் அதை சரி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த தீயணைப்பு வீரர்கள் 400 பேர் இறக்க கிட்டத்தட்ட 2750 பேர் வரைக்கும் இறந்து போனாங்க. அந்த தாக்குதலில் அமெரிக்காவினுடைய ஒரு பெரிய பேரழிவுகரமான தாக்குதலாக இது பார்க்கப்படுது. இந்த மாதிரியான தீவிரவாத இயக்கங்களால் எவ்வளவு மக்கள் அழிஞ்சு போகிறாங்க, இது சரியான ஒரு கான்செப்ட் இல்லை. இப்போவும் சொல்கிறோம், இதுக்கப்புறம் நம்ம எந்த தாக்குதலும் பண்ண தேவையில்லை, யாரையும் அழிக்க தேவையில்லை, எல்லாரும் அமைதியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை முன் வச்சு 2008 பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை மாற்றினாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வார இறுதியில் தான் அவங்க அனுசரிச்சிருந்தாங்க. இந்த செப்டம்பரில் நடந்த இந்த அழிவுகரமான நிகழ்வுனால இதுக்காக ஒரு டேட்டை சூஸ் பண்ண சொல்லிட்டு இந்த 21 சூஸ் பண்ணி இன்னைக்கு இன்டர்நேஷனல் பீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்டோரிக்கா நாடுகளுடைய சப்போர்ட்டால் அனுசரிக்கிறாங்க செப்டம்பர் 21. நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங் டே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்டினா, பொலிவியா, உருகுவேல செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது சேம் கான்செப்ட் தாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, இந்த வசந்த கால தொடக்கம் இதை தான் பார்த்தீங்கன்னா இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழமையான கல்ச்சர் இந்த கான்செப்டில் இப்போல்லாம் டோட்டலாக எல்லாமே மாறிடுச்சுல. ஆனால் இந்த டேவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீனேஜர்ஸ்லாம் பீச்சு, பார்க்கு, ஹோட்டலு அப்படி இப்படின்னு சுற்றி பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாளை விடுமுறையோட செலிப்ரேட் பண்ணுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தினமாக மாறி இருக்கு. அந்த ஒரு டேவை தான், அந்த வசந்த காலத்தினுடைய தொடக்கத்தை தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அர்ஜென்டினா, பொலிவியா, உருகுவே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸ்ப்ரிங் டேன்னு செப்டம்பர் 21. நெக்ஸ்ட் இன்னைக்கு நேஷனல் ஃபிஷஸ் டே அப்படின்னு சொல்லி தாய்லாந்தில் ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பொருளாதாரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மீன் உற்பத்திலேருந்து வருது. கிட்டத்தட்ட 20% வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ஏற்றுமதிலாம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். 1921 தான் இந்த மீன்வளத்துறையினுடைய நிறுவனம்ன்றது நிறுவப்பட்டது இந்த டேட்டில். அதனால இந்த டேட்டை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இது பேசிக்காக உருவானதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டவிரோதமாக மீன்களை பிடிக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தாய்லாந்தில் அதிகமாக நடந்துகிட்டே இருந்திருக்கு. இப்போ நம்மளுடைய கண்ட்ரோலில் இவங்க இல்லாததுனால தானே இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலமாக எல்லாரையுமே ஒன்று சேர்க்க ஆரம்பித்தாங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா இந்த தப்பு பண்ணுறது யார் அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிச்சலான்ட்டு அதனால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இது பார்க்கப்படுது. இப்படி சட்டவிரோதமாக இருக்கக்கூடியவங்களையும் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நெகட்டிவாக எடுத்துக்காமல் நம்மளுடைய சந்தோஷத்துக்கான ஒரு நாள், அதனால் அன்றைக்கி ஒரு நிகழ்வுகள்லாம் பண்ணி மீன் பிடிக்கிற இது போட்டிலாம் வச்சு நம்ம கொண்டாடலாம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கொண்டாண்டுதாங்கிறாங்க. நன்னீரை பொறுத்த வரைக்கும் கேட் ஃபிஷ் தான் இவங்க அதிகமாக வளர்க்குறாங்க. அதே மாதிரி இந்த போயிட்டு கடலில் பிடிக்கிறது நெத்திலி, காணாங்கெழுத்தி, மட்டி அப்படின்னு சொல்லிட்டு சில மீன் வகைகளை அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்கப்பா. இப்படி ஒரு பக்கம் இந்த மாதிரி இல்லீகலாக ஃபிஷிங் பண்ணுறது தப்பு அப்படின்ட்டு அதை தடுத்து நிறுத்துறதுக்காக அந்த நிறுவனங்கள்லாம் நிறுவப்பட்ட அந்த நாளை ஒரு செலிப்ரேஷன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு நாள் விடுமுறை ஆயிடுச்சு, அதனால் மீன் பிடிச்சி என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கமாகவும் இன்னைக்கு நேஷனல் ஃபிஷர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 21. நெக்ஸ்ட் இன்னைக்கு சீபு பிரஸ் ஃப்ரீடம் டே அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸில் ஒரு டே அனுசரிக்கிறாங்க. இவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பத்திரிகை சுதந்திரன்றது ஜப்பானுடைய ஆக்கிரமிப்பு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவு கரெக்டாக தான் இருந்துச்சு. அவங்க வந்ததுக்கப்புறம் நிறைய பத்திரிகைகளை மூடிட்டாங்க, அவங்களுக்கான அந்த உரிமைகளை கொடுக்கல. அதனால் அந்த ப்ராப்ளம்லாம் ஒரு பக்கம் போவேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார்லாம் நடந்து அவங்க மறுபடியும் சரணடைஞ்சதுன்னு இவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. கிடைச்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஆசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய லெவலில் சுதந்திரம் இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஸ்ஸாக இவங்க பார்க்கப்பட்டாங்க. ஆனால் அதுவும் ரொம்ப நாள் நீடிக்கல. பெர்டினண்ட் மார்கோ அப்படின்ற ஒரு பர்சன் ஆட்சிக்கு வராரு. ஏன்னா இவருடைய சர்வாதிகார ஆட்சின்றது ராணுவ ஆட்சியாக அந்த சமயத்தில் தொடங்குது. அப்படி அந்த 14 வருஷம் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய பத்திரிகைகள்ன்றது அவங்களுடைய தன்னிச்சையான ஒரு செயல்பாடுகளோட இயங்காமல் இவங்களுடைய கண்ட்ரோல்லே இயங்குற மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு ஒரு சர்வாதிகாரம் போச்சு. அதுலேருந்து மக்களுக்கு மறுபடியும் முழுமையான ஒரு விடுதலைன்றது 1987 கிடச்சிது. ஸோ இப்படி முறையாக அந்த ராணுவ ஆட்சிக்காக ஒரு சட்டம் இயற்றப்பட்ட அந்த ஒரு நாளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சீபு பிரஸ் ஃப்ரீடம் டேன்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸில் ஒரு டே அனுசரிக்கிறாங்க செப்டம்பர் 21. நெக்ஸ்ட் இன்றைக்கி வேர்ல்டு மினி கல்ஃப் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. நார்மல் கல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்டில் விளையாடுவாங்க, எல்லாரும் தூக்கி வச்சு அது எங்கேயோ பறந்து போவோம், கடைசியில் ஒரு ஓட்டைக்குள்ளே போடுவாங்க. இந்த கல்ஃப் 15ஆம் நூற்றாண்டில் ஸ்காட்லாந்தில் உருவாகியிருக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த மினி கல்ஃப்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இது 1867 ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளப்பில், அதுவும் லேடிஸ் கிளப்பில் தான் இது உருவாயிருக்குன்னு. ஏன்னா இந்த பெண்கள் பொதுவாக இந்த மாதிரி பெரிய கிரவுண்ட்லாம் போய் விளையாடுறதுல விருப்பப்பட மாட்டாங்க. அப்படின்ற காரணத்தினால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன பிளேஸில் அந்த ஹோல் வச்சு அதில் அந்த பாலை அனுப்புறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனால் உண்மையாகவே அது எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான வரலாறுலாம் எதுவுமே கிடையாதுங்க. 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வுன்றது பயங்கரமாக டெவலப் ஆகுது. தாமஸ்ன்ற ஒரு பர்சனில் ஸ்டார்ட் ஆகி ஏகப்பட்ட நபர்கள் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மாற்றங்களை கொண்டு வராங்க. ஒரு சின்ன மினியேச்சர் மாதிரியே செஞ்சு ஒரு பெரிய பகுதியை சின்ன பகுதியில் உருவாக்கி அதில் இந்த கல்ஃபை விளையாடுறதுன்னு அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா மினி கல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு நிறைய சட்டங்கள் அதுக்குன்னு சில விஷயங்கள்லாம் உருவாகினாங்க. 1937 இதுக்கு ஒரு கூட்டமைப்பே உருவாயிருச்சுப்பா. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு அந்த நாளை
செலிப்ரேட் பண்ணணும் தான் சொல்லிட்டு இன்றைக்கி வேர்ல்டு மினி கல்ஃப் டேன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 21. நெக்ஸ்ட் இன்றைக்கி இன்டர்நேஷனல் ரெட் பாண்டா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ரக்கூனு அப்புறம் கரடி இதனுடைய வழித்தோன்றல்களாக இந்த ரெட் பாண்டா இருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா இது பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ரொம்ப சின்னதாக பூனை மாதிரி தான் இருக்கும். ஆனால் பூனையோட கொஞ்சம் பெருசாக புஷ்டியாக இருக்கும்னா பார்த்துங்களேன். அந்த ஒரு அனிமல் என்னன்றது ரொம்ப ரிசர்ச்லாம் நிறைய போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அதனுடைய இது கிடையாது, இந்த ஸ்கங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறு சில அனிமல்கள் இது உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகள்லாம் போச்சு. இது எங்கேருந்து இதனுடைய பிரதானமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயமலை பகுதிகளில் தான். அந்த சீனா இமயமலை அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அதுவும் அழிஞ்சு வரக்கூடிய பட்டியலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட இது அதிகமாக நேசிக்கக்கூடிய மக்கள் இருக்கிற பிளேஸ்லாம் பூட்டான், இந்தியாவுடைய இந்த இமயமலை பகுதிகளில் தான். ஏன்னா அங்கே தானே இது இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இனம் அழிய போகுது அப்படின்னு சொன்னோடனே மக்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுக்க அதுக்காக ஒரு டே உருவாக்கி அந்த ரெட் பாண்டாவை காப்பாற்றுறதுக்காக இன்டர்நேஷனல் ரெட் பாண்டா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செய்கிறாங்க செப்டம்பர் 21. நெக்ஸ்ட் இன்றைக்கி ஜீரோ எமிஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. வருஷத்தில் ஒரு நாளாவது இந்த கிரகத்துக்கு விடுமுறை உள்ளலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஆரம்பத்தில் ஒரு பர்சன் 1984 இதை பற்றி இப்படியே ஃபேமஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ரொம்ப ட்ரை பண்ணார். பட் ஆனால் நடக்கலை. அதுக்கப்புறம் 2008 பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ எமிஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உலக அளவில் பேசப்பட்டுச்சு. இந்த அரபிக்கு, ஃப்ரெஞ்சு, ஜெர்மனு, சைனா, இத்தாலி, கொரியா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகள் கிட்டத்தட்ட 12 நாடுகளில் வந்து ஆர்வம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய பொல்யூஷனு இதெல்லாம் நிறைய நடக்குதுல்ல. அதனால் இந்த ஒரு நாள் என்ன பண்ணலான்னா வேலைக்கு போகணுன்னா கூட நடந்து போகலாம், முடியல அப்படின்னா நம்ம சைக்கிளில் போகலாம். இந்த நம்ம எப்படிலாம் இந்த இயற்கைக்கு வந்து ஒரு பெரிய பேரழிவை கூட்டுன்னு இருக்கோமோ, ஒரு அசுத்தத்தை ஏற்படுத்திட்டு இருக்கோமோ, அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா இந்த ஒரு நாள் இந்த பூமிக்கு நம்ம விடுமுறை விட்டா மாதிரி அப்படின்ற ஒரு கான்செப்டை முன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா 2008 உருவாக்கப்பட்ட தினமாக 12 நாடுகளுடைய ஆதரவோட இன்றைக்கி ஜீரோ எமிஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 21. நெக்ஸ்ட் இன்னைக்கு ஈரானில் இமாம் ஜாஃபர் அல் சாதிக் அப்புறம் முகமது அவர்களுடைய பர்த்டே, 2 பேருடைய பர்த்டேவும் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் இந்த ஷியா இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 6வது இமாமாக இருக்கக்கூடிய பர்சன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாஃபர் அல் சாதிக் அப்படின்றவங்க. இவங்களுடைய பிறப்பும் முகமது அவர்களுடைய பிறப்பும் வந்து ஒரே அளவில் ஒத்திசைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த டேட்டை அவங்க சூஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி அப்படின்றது உலகம் முழுக்க மிலாடி நபின்னு சொல்லிட்டு நம்ம முகமது அவர்களுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இவங்களுடைய நம்பிக்கை இப்படிப்பட்டதாக இருக்கிறதுனால இந்த டேட்டை சூஸ் பண்ணி அந்த 6வது இமாமையும் கொண்டாடணுன்ற ஒரு கான்செப்டோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க ஈரானில் செப்டம்பர் 21. நெக்ஸ்ட் இன்றைக்கி மால்டாவில் பிரிட்டிஷ்டேருந்து 1964 எலிசபெத்தினுடைய முடியாட்சியில் அவங்க கண்ட்ரோல் வந்து அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடச்சிது. அதை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மால்டா இண்டிபெண்டன்ஸ் டேவாகும். பெலிஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டாலர் மதிப்புன்றது டோட்டலாக டவுன் ஆக ஆரம்பிச்சிது. ஏன்னா அவங்க 1931 நடந்த ஒரு மிகப்பெரிய சூறாவளி பாதிப்புன்றது ஏற்பட்டுச்சு. இதனால் பிரிட்டன் சரியாக இதை கையாளலன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எதிர்ப்புலாம் கிளம்ப அது தொடர்ந்து 1954 அரசியல் கட்சிகள் உருவாக அவங்க மூலமாக நிறைய சுதந்திரங்கள் பற்றியான விவாதங்கள் போக 1981 அவங்களுக்கு பிரிட்டன்ட்டு சுதந்திரமும் கிடச்சிதுப்பா. அதுதான் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பெலிஸும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோவியத் என்ன பண்ணாங்க, ஆர்மேனியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தங்களோட கண்ட்ரோல் எடுத்துனாங்க. மீதி பகுதியை துருக்கியை கண்ட்ரோல் எடுத்துக்க இது எங்கள் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகள் அதிகமாக போராட்டங்கள்லாம் அதிகமாக போக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சோவியத் இதை முழுக்க கண்ட்ரோல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய கம்யூனிஸ்டையும் உள்ளே கொண்டு வராங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1990 அந்த சோவியத் யூனியன் கலைய இவங்களுக்கான சுதந்திரம்ன்றது வெளில வருது. அப்படி முறையாக அவங்களுக்கான சுதந்திர பிரகடனத்தை அவங்க 1990 வெளியிடுறாங்க. ஆனாலும் ஒரு முழுமையான இறையாண்மை கொண்ட நாடாக 1991 தான் அங்கீகரிக்கப்பட்டாங்கப்பா. அப்படி அவங்க முறையாக அந்த சுதந்திரம் வாங்கின அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா ஆர்மேனியன் இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த உலகம் சொல்லக்கூடிய நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதோட இந்த உழைப்பு அப்படின்ற ஒரு கான்செப்டையும் சேர்த்து இந்த உலகத்தினுடைய பணக்காரர்களுடைய பட்டியலில் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா அதை ஒரு புத்தகமாக எழுதி எப்படி ஆனீங்கன்றது ரொம்ப விரிவாகவும், எவ்வளோ சம்பாதிச்சிங்க எப்படி சம்பாதிச்சிங்கன்றதை ரொம்ப டீட்டெயிலாக போட்டிங்கன்னா நாங்களும் படித்து தெரிஞ்சுப்போம். மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது. உங்கள்கிட்ட விடுபடுது. நான் உங்கள் பாண்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.